ஒரு விழாவாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் டிவைன் மதர் என்று நாம் சொல்கிறோமே, அந்த தெய்வீக சக்தி ஒரு பெண் வடிவில் பல சேனைகளை கூட்டிக் கொண்டு ராட்சசத்தனம் செய்யும் தீயோர்களை எல்லாம் அழித்து தர்மத்தை காத்தல் என்ற ஒரு பெரிய விஷயம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அதை வருடா வருடம் நாம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவதற்கு காரணம் இந்த 9 நாட்களும் அந்த தெய்வீக சக்தியானது மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த அம்பாளை நாம் உபாசித்து வேண்டிக் கொண்டோமானால் இந்த உலகத்தை மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களையும் அவள் அழித்து நமக்குள்ளே தெய்வீகத்தை நிரப்பும் ஒரு பெரிய கருணையை செய்வாள். அதற்கான சமயம் இது. இங்கு இருப்பதெல்லாம் வெறும் பொம்மை என்று நினைக்க வேண்டாம். வைக்கும் பொழுது பொம்மைதான். ஆனால் நாம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கலச பூஜை செய்து லலிதா சகஸ்ரநாம பூஜை செய்யும் பொழுது இங்கு பார்க்கலாம், ஒரு பொம்மையும் உயிரோட்டத்தோடு காணப்படுகிறது. யார் எந்த ஒரு பொம்மை என்று சொல்லக்கூடாது, எந்த ஒரு தெய்வத்தை இங்கு வழிபட்டாலும் அவர்களிடமிருந்து அருள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். அதனால் இது வெறும் பொம்மைகளுடைய அணிவகுப்பு என்று நினைக்க வேண்டாம். இது தெய்வீக சக்தியினுடைய வெளிப்பாடு தான். அதனால் இன்றைக்கு நாம் தொடங்கவிருக்கும் முதல் நாள் நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லோரும் மனதை அந்த தெய்வீக சக்தியை செலுத்தி வேண்டிக்கொள்வோம். இன்றைக்கு உலகம் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தினம் தினமென்று ஏதேதோ தகவல்கள் நம்மை திடுக்கிடச் செய்கிறது. வார் கிளவுட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி மேகமூட்டங்கள், போர்க்கான மேகமூட்டங்கள் சதா காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் நம்முடைய வழிபாடு மிக மிக முக்கியம். இந்த நேரத்தில் இதை மனதில் கொண்டு நாம் நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமாரிடம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், 3வது உலகப்போர் வரவே வராது என்று. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நாமும் அவரை டிவைன் மதராக கொண்டாடி வேண்டிக் கொள்வோம். உலகத்தில் எப்பொழுதும் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று. We are now starting the first day of Navaratri Utsav, a very significant celebration all over India, where the Divine Mother, with all her power and an army of other powers as well, she fought against all that was evil and demon, so that the dharma was re-established once again. So these 10 days celebration, very, very significant, especially when you think of the world today. Every day we come across some news or the other about some country attacking another country, inviting disaster. So this is very, very important in the circumstances that we pray to our Bhagavan Yogi Ram Sarathkumar, who is none other than the Divine Mother, the Supreme Divinity, for world peace. And today, being the very first day, let's pray to Bhagavan that all these 9 days and the 10th day, Vijayadashmi, should be well celebrated, and that we all be filled with His blessings, and that should be victory of the good over the evil in the world. Thank you. Yogi Ram Sarathkumar,
Jaya Guru Raya. Good evening. A very warm welcome to one and all present. As part of the Navaratri celebrations, Yogiram Suratkumar Ashram has organized various cultural programs every evening for the benefit of devotees. Today, being the first day of Navaratri, we have with us Kaivalya Ma and team who will immerse us in their soulful chants and devotional songs. Kaivalya Ma is basically from France. She has served Mata Amritanandamayi for 16 long years between 2005 to 2020. It is pertinent to note that our dear Bhagwan Yogiram Suratkumar and Ma Amritanandamayi have met each other in Thiruvannamalai. Kaivalya Ma came to Thiruvannamalai in the year 1997 and she visited Yogiram Suratkumar as well. To quote her, in her first visit, she was absorbed by the holiness of this place. She has anchored herself here at Thiruvannamalai since 2020 and has been a regular visitor at the ashram. Today, Kaivalya Ma shall enchant us with her singing. She will also play the jagra and the shakers. She is accompanied by Gautami from France on the vocals and guitar, Vijay from Chennai on vocals, Jean-Luc from Switzerland on vocals and harmonium, Yegor from Russia on the vocals and guitar, our dear Venkatesh Gurukul on the dholak. She has led many concerts over 8 years in Mata Amritanandamayi Ashram. She also runs a YouTube channel by name Kaivalya Amma. You can subscribe to this channel for more of her concert videos. I take immense pleasure in welcoming Kaivalya Ma and her team on behalf of the ashram. After a brief introduction in Tamil, we shall get started. இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நமது யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் தினம்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. அதில் முதலாம் நாளான இன்று கைவல்யா மா குழுவினர் ஒரு இனிமையான நாம இசை விருந்தை நமக்கு அளிக்க உள்ளார்கள். கைவல்யா மா அவர்கள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மாதா அமிர்தானந்தமயி ஆசிரமத்தில் 2005 முதல் 2020 வரை ஏறக்குறைய 16 வருஷம் சேவை செய்து வந்தார். 1997 கைவல்யா மா முதலில் நம் ஆசிரமம் வந்த பொழுது ஒரு பெரும் உணர்ச்சி ஏற்பட்டது என்று கூறினார்கள். 2020 முதல் அவர்கள் திருவண்ணாமலையில் வசித்து வருகிறார்கள். இன்றைக்கு கைவல்யா மா இனிமையான பக்தி பாடல்களை பாட உள்ளார்கள். அவர்களுடன் இணைந்து பாடுவார்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஸ்ரீமதி கௌதமி, சென்னையை சேர்ந்த திரு விஜய் மற்றும் சுவிட்சர்லாண்டை சேர்ந்த திரு ஜான் லூக் மற்றும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஈகர். இவர்களுக்கு டோலக் வாசிப்பவர் நமது ஆசிரமத்து வெங்கடேஷ் குருக்கள். இவர்களை ஆசிரமம் சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். ஓவர் டு யூ.